உறங்கிட்டு கிடக்கு? ஆ, கொஞ்சம் கூட பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஒரு கவலை இல்லை, ஒரு பயம் கிடையாது. மணி 8 மணி வரைக்கும் என்ன உறக்க வேண்டி கிடக்கு? அவன் தான் உறங்கிட்டு கிடக்கானா? இந்த சோபியை பத்தியா? பொம்பளை பிள்ளை எவ்வளோ நேரம் உறங்கிட்டு கிடக்குறா? ஆ, எல்லா வீட்லையும் பொம்பளை பிள்ளை எவ்வளோ அழகாக எழுந்திரிச்சு எப்படி வேலை பார்த்துட்டு அம்மைக்கு எவ்வளோ ஒத்தாசையாக இருக்குவோ, எப்படி உறங்கிட்டு கிடக்கா பத்தியா? 2 சவட்டுனா தான் அறிவு வரும். டெய்லி நானே ஸ்கூலுக்கு வர மாதிரி நானே எல்லாம் கிளப்ப வேண்டியதாக இருக்கு. ஒரு நாளாவது ஏந்திக்கல. எடி சோபி, சோபி. என்ன நான் பேசுறது எல்லாம் காலையில் நல்லா தாளாட்டு போடுற மாதிரி கேட்குதோ? ஆ, எலும்பிட்டி எங்கிட்டி பிள்ளைய பத்தியா? எனக்குன்னு எங்க என்ன வந்து சேருதா தெரியல. ஒண்ணு கூட சரி கிடையாது. நைட்டு பூரா நல்லா தின்னுபிட்டு நல்லா தூக்கம் வருது. பள்ளிக்கூடம் கிளம்பலன்னு கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது. மணி என்ன ஆகுது? ஊரு பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பியாச்சு. இன்னும் தூங்கிட்டு கிடக்கு இதெல்லாம். அம்மா, ஒரு 5 நிமிஷமா நல்ல கனவா வருது. செத்த நேரம் தூங்கிட்டு வாரேன், நீ போயேன். செத்த நேரம் தூங்கண மாட்டி? மணி என்ன ஆகுது? இன்னும் செத்த நேரம் தூங்குங்க? கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லைல்ல? இருட்டி இரு, இனிமே தூங்கவே முடியாத அளவுக்கு ஆக்கிறேன் இரு. அம்மா, என்னடி என்ன ரொம்ப திமுரு வச்சு போயிட்டோ? மணி என்னடி ஆகுது? பொம்பளை பிள்ளை இன்ன நேரம் உடம்புனா என்ன ஆகுறது? காலையில 5 மணிக்கெல்லாம் ஏழம்புன்னு சொல்லியிருக்கல. பள்ளிக்கூடத்துக்கு போற மாட்டி இருக்க நீனே? தூங்கிக்கிட்டே கிடக்கா எந்த நேரமும். படிக்க பிள்ளை எந்த பிள்ளையாவது இப்படி இருக்குமான்னு பாருடி. ஏன் நான் மட்டும் தான் தூங்கிட்டு கிடக்கணும்? ஏன் இங்க உன் மேன் தூங்கிட்டு கிடக்கானே? அவனை அடிக்கிறது என்ன மட்டும் தான் அடிப்ப? ஏன்னா நான் மட்டும் தானே இழிச்சவன். அவனை அடிச்சா அவன் மட்டும் ஓம் பிள்ளை, நான் மட்டும் குப்பையில கடந்து தானே பொறுக்கிட்டு வந்தேன். நீ பொறுக்காமலே இருந்திருக்கலன்னா எங்கேயாவது நல்லதா இருந்திருப்பேன். இப்படி காலையிலேயே சவட்டியா இப்படி அடிச்சு எழுப்புனா என்னத்தான் அந்த 4 விளங்கும்? ஏன் இந்த அறிவெல்லாம் எழுந்திருக்கிறது முன்னாடி தெரியலையோ? நீ ஏன் எழுமனை எதுக்கு இந்த அடி வாங்கணும்? என்னைக்காவது ஒரு நாளாட்டி நீ எழுந்திருப்பியாடி? நானே தான் டெய்லி வந்து எழுப்பணும். ஒரு நாளாவது ஒரு சோறு செஞ்சு எடுத்துட்டு போயிருப்பியா? அவ்வளோ வேலையை முடிச்சுட்டு நான் வந்து உன்னை எழுப்பி அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் செஞ்சு நான் கிளப்பணும்ல. எனக்கு ஒரு சோறு வேணாம், ஒன்று வேணாம். நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிங்க. என்னட்டு யாரும் பேச வேண்டாம். உன் பிள்ளை அடிக்குது, அவன் மட்டும் நல்லா உறங்கணும். நான் மட்டும் எது செஞ்சாலும் தப்பு. கையை பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம். நான் மட்டும் எல்லாத்தையும் இழிச்சவை, நான் மட்டும் என்ன மட்டும் அடிங்க. ஓவரா வாய் பேசிய வாயிலே குத்தி பிடியும் பார்த்துக்க. இப்போ உளுந்த அடியோட இன்னும் மோசமா விழுவும். ஒழுங்கு மாதிரி எந்திரிச்சு போய் பள்ளியெடுத்து கிளம்புற வழியே பருப்போ. உன்னை எழுப்பிட்டு அவன் தானே எந்திரிச்சு வந்துருவான். நீ குளிக்கதான் 1 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து போய் நின்றுட்டு 2 பேரும் அடிச்சுட்டு கிடப்பிய. நீ முன்னாடியே கிளம்பிட்டு அவன் ஓடி போய் கிளம்பினதுக்கு எவ்வளோ நேரட்டி ஆக போகுது? போ. டெய்லி சங்கீதம் பாடி தான் எழும்பணும். ஏன்னா நான் வந்து சும்மாலாம் கிடக்கேன். உங்களால எனக்கு சீக்கிரம் சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு. ஏதாச்சும் வராமல் இருந்ததான்ட்டு ஆச்சரியம். என் பாவத்தை வாங்கி குட்டிக்கே 2 பிள்ளைய பத்து போட்டு வச்சிருக்கேன். டெய்லி இதே குடைச்சலப்பா. இன்னைக்கு காலையிலே என்ன அடி அடிக்கா? ஒன்று கூட கால உள்ள மாதிரி எனக்கு என்னென்னோ படுத்திருக்க. இரு டீ இரு. இன்னைக்கு அடிக்க இருட்டி. இன்னைக்கு ஒன்று கொல்லாம விட மாட்டேன். இரு இன்னைக்கு கரப்பள்ளி. இன்னைக்கு நீ செத்த. நீ இன்னைக்கு உயிரோட இருந்தன ஏன் பாரு. ஐயோ அம்மா, என்ன கொல்ல போறா? நீ காப்பாத்து. இது என்னவா அடிச்சிட்டீங்க? இன்னைக்கு ஒண்ணு யாரால காப்பாத்த முடியாது. இன்னையோட நீ செத்தடி. ஓட வச்சீங்க. இரு கால 2 ஒட்டச்சு போடி. இரு அம்மா, நான் குளிச்சிட்டேன். ஏதாவது சாப்பிட இருக்கா? எட்டி இட்லியை வச்சிருக்கேன், 2 எடுத்து தின்னு. மத்தியானத்துக்கு புளிச்சோறும் உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன், தின்னுரு. சோத்த மீதி எதுவும் கொண்டுட்டு வரக்கூடாதுண்ணே. எம்மா, காலையில திங்கலாம் நேரம் கிடையாது. மத்தியானத்துக்கு மட்டும் சோறு கட்டி வச்சிருக்கல, அது எடுத்து வச்சிரு. எங்கம்மா என்ன அவனை காணும்? காலையில எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேற இருக்குல்ல, நான் சீக்கிரம் போகணுமே. சுபி எங்கம்மா? எட்டி அவன் குளிக்க போயிருக்காண்டி. அவன் குளிச்சுட்டு வரதுக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும்ல. அது வரைக்கும் சும்மா தாமட்டி இருப்பேன். அதுக்குள்ள 2 இட்லி எடுத்து தின்னு. அவன் வரதானே கிளம்பி போகலாம். ஐயோ, தண்ணி காலையில என்ன சில்லுன்னு இருக்கு. உட்காந்து ஆய் கூட போக முடியாது இருக்கு. சரி, ஒரு பாட்டை பாடிட்டு குளியல போட்டேன்னு வையேன். குளிரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படியே தண்ணியை ஊத்திட்டு ஓடிட வேண்டியதான். மோனிகா அடிய மோனிகா அடிய மோனிகா அடிய மோனிகா. இன்னும் மாமா கிழிச்சிட்டு இருக்கா. மணி என்னன்னு தெரியுமா? எவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்காது. இல்லாட்டி நானே நடந்தே போக போறேன். ஆமாட்டி, உனக்கு இப்பதான் அப்படியே அவசரமா இருக்கு பத்தியா? காலையிலே எத்தனை மணிக்கு ஏந்திக்க? சீக்கிரம் எந்திரிச்சா கிளம்பி போகலாம்ல. இப்ப கடந்துட்டு தையதக்கான்னு குடிச்சுக்கிட்டு ஏன்டி ஏன் உயிரை வாங்குறிய? இப்ப மட்டும் லேட் ஆயிட்டு நடந்து போறியோ? நடந்து போயேன், யாருக்கு மோசம். இப்ப போய் சேருவ.
ஆமா உடனே மேன பிடிச்சா மட்டும் இப்படி நீட்டிக்கிட்டு வந்துருவேன். இப்போ என்ன லேட்டோ? நான் இப்பயே கிளம்பி உட்காந்துருக்கேன். இன்னும் அவன் தான் கிளம்பல. அவனை மட்டும் ஒண்ணுமே சொல்லாத. எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் ஏறிக்கிட்டு வருவேன். குளிக்க போனா அங்கேயே புதஞ்சிட்டானா என்னன்னு தெரியல. ஆளையும் காணா ஒன்னையும் காணா. போயிட்டு 2 இழுத்தான் தான் அடங்குவான். உள்ள வந்தேன்னு வச்சுக்க விளக்க மத்த கிட்ட பிச்சு எடுத்துறே பாத்துக்க. குளிக்கச்சுன்னா மோனிக்கா மோனிக்கான்னு இருக்கா. யாருல மோனிக்கா? எந்த சிரிக்கியா அவ? குளிக்க போச்சனதுக்கு மோனிக்கா மோனிக்காவும் எவன்னு தெரியல. அவ கிடந்து இங்க கட்டிட்டு கிடக்கா. பள்ளியத்துக்கு லேட் ஆயிட்டுன்ட்டு இங்க மோனிக்கா ஓட்டிட்டு இருக்கியோ? உள்ள வந்தேன் புளிஞ்சிருவேன். புளிஞ்சு பாத்துக்க. ஒழுங்கு மருக்க வாழ. இது பார்த்து பத்திரமா போகணும். என்ன லேட் ஆயிட்டுன்ட்டு வேகமெல்லாம் போகக்கூடாது. என்ன சிபி? சரிம்மா. இது லேட் ஆயிட்டுலே வண்டி எரிச்சிக்கணும். ஏற்கனவே மணி 9. ஏன் உனக்கு அவசரம் வந்தா நீ முன்னாடியே போக வேண்டியதானே? இப்போ எதுக்கிட்டே அவசரம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இஷ்டத்துக்கு தான் போவேன். உன் இஷ்டத்துக்கு என்னால போக முடியாது. வேணா நடந்து போ. இம்மா பார்த்துட்டே இரு. வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்துக்காமா. சண்டை போட்டுக்காம கிளம்புங்கள. ஏற்கனவே லேட் ஆயிட்டு இல்லை இங்கே இருந்து சண்டை போட்டு 1/2 மணி நேரம் ஆக்கிடுவீல. கிளம்பி போமாக்கா. காலையில எலும்புனதேந்து ஒரே போராட்டம் தான். எம்மா வந்து பிள்ளையோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முட்டியும் மனசிற்கு போதும் போதுன்னு ஆகுது. எப்படியே கிளப்பி விட்டாச்சு. நல்லபடியாக போயிட்டு வரட்டும்.